நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு apprentice.india.in ஓஆர்ஜியில் போயிட்டு லாகின் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு கேண்டிடேட் இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் அப்ரெண்டிஸ் பண்ணும்போது ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்கள்ல, அந்த மெயில் ஐடி டைப் பண்ணிவிட்டு மெயில் ஐடி கரெக்டாக டைப் பண்ணணும். அந்த எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி கரெக்டாக டைப் பண்ணால் தான் கரெக்டாக வரும். அடுத்து கீழே இருக்கிற கேப்ஸாவை கொடுத்துட்டு கேப்ஸா கொடுத்தோம்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இதில் அப்ரெண்டிஸ் பண்ணும்போது என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அதுக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை வந்து இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணி இது பண்ணி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து கீழே அதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட்டில் வந்துட்டு 2 இருக்காங்கள கான்ட்ராக்ட் இருக்கான்னு பார்த்துக்கணும். கான்ட்ராக்ட் எஸ்ஆர் நோவா ஸ்டேட்டஸ் போட்டிருக்கோம். ஸோ மார்க் கொடுத்துருக்காங்களா இல்லையான்றதை செக் பண்ணிவிட்டு அப்படியே நேராக மேலே வந்தீங்கன்னா ஆல் இண்டியா ட்ரேட்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்லி ஒரு இது இருக்கும். அந்த இதில் வந்தீங்கன்னா போட்டிருக்கோம் எத்தனாவது அட்டம்ப்ட்டு, மார்க் ஷீட்டு பாஸா ஃபெயிலான்றதை அதில் போட்டிருக்கோம். அதை ஸ்க்ரோல் பண்ணி அப்படிங்கிட்ட வந்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட்டு எல்லாமே இருக்கும். அதை 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா வியூவில் இதில் வந்து பேமெண்ட் வியூஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டிடி சர்டிஃபிகேட்னு சொல்லியிருக்கோம். அதை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்டும் இதுவும் இருக்கும். அதே மாதிரி ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணாமல் எக்காரணத்தை கொண்டும் மார்க் ஷீட்டும் இதையும் டவுன்லோட் பண்ண முடியாது. இப்போ நம்ம பார்த்துட்டு ரோல் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளுடைய சர்டிஃபிகேட் வந்து ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகி வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே இதுக்குள்ள வந்து திருப்பி அதே மாதிரி வந்து செக் பண்ணிங்கன்னா மார்க் ஷீட் இருக்கும். மார்க் ஷீட்டே வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். என்றைக்குமே வந்து இதனுடைய ஃபோன் நம்பருக்கு தான் ஓடிபி வரும். ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டிங்கன்னா இதில் போர்ட்டல்லையும் ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணால் தான் ஓடிபி வரும். மறந்துடாதீங்க. ஃபோன் நம்பர் மிஸ் பண்ணிடாதீங்க என்றைக்குமே.